நீங்கள் கேட்கிற துஆ கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் உள்ளம் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ அன் கல்பின் காஃபிலின் லாஹின். பொதுபோக்காக அசம்பந்தமாக இருந்து கொண்டு கேட்கிற, உள்ளத்தோடு கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். துஆ கையேந்திக்கிறது, யார் வாரா யார் போறா, அப்புறம் யாராவது பேசினா அவருக்கு பதில் சொல்றது, மொபைல்ல போன் வந்தா அதுக்கு ஆன்சர் பண்றது, அப்புறம் துஆ கேட்கிறது, அப்படி அல்ல. உள்ளம் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹோடு நான் பேசுகிறேன், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம்? பள்ளிவாசல் தலைவரோடா, நண்பனோடா, கணவனோடா, மனைவியுடனா? நாம் பேசிக் கொண்டிருப்பது அல்லாஹுடன். உங்களுடைய பெரிய ஒரு பஸ்ஸோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கால் வந்தால் ஆன்சர் பண்ணுவீர்களா? ஆபீஸிலே உங்களுக்கு மேலதிகாரி உங்கள் பக்கத்திலே வந்திருக்கும் போது அவரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய தந்தை கால் எடுத்தால் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுவீர்களா? ஆனால் அல்லாஹோடு பேசும்போது மாத்திரம் அங்கும் இங்கும் கவனத்தை செலுத்தி அவரோடும் இவரோடும் பேசிக்கொண்டு துஆ கேட்கிறோம். பிறகு துஆ கபூல் செய்யப்படவில்லை என்று சொல்லுகிறோம். உள்ளத்தை ஒருநிலைப்படுத்திய நிலையில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இரண்டாவதாக உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். உள்ளம் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும், பதில் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்தால் தான் அல்லாஹ் தஆலா துஆவை கபூல் செய்வான்.